ஜிஎஸ்டி தமிழ். இன்னைக்கு நம்ம பட் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஜிஎஸ்டியோட கரெக்டா நம்ம ஜிஎஸ்டியோட கரெக்டா லெட்ஜர் பேலன்ஸை தான் நம்ம பார்க்க போறோம். லெட்ஜர் பேலன்ஸ்லாம் என்ன, பட் அதுக்கு கீழே சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து நான் கரெக்டா டீட்டெயிலாக சொல்றேன். நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த லெட்ஜர் பேலன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக எப்படி பார்க்கணும்னு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து லாகின் பண்ணி நான் சொல்றேன். இதை நான் லாக் அவுட் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு பட் இந்த மாரி லாகின் போட்டுன்னு வந்துடும். இதில் ஆஸ் யூஷுவல் நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இது யூசர் ஐடி போட்டுட்டேன். அவரோட பாஸ்வேர்டை போட்டு நம்ம வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ பாஸ்வேர்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த கேப்சா ஃபில் பண்ணிட்டு நம்ம லாகின் கொடுத்தா, இப்போ நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்து லாகின் பண்ணிட்டா நம்மளுக்கு இந்த மாரி டீட்டெயில் தான் வரும். இதுலேயே உங்களுக்கு வந்து நீங்கள் எந்தெந்த மந்த் வந்து ஃபைல் பண்ணிக்கிறீங்க அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் காட்டும். சப்போஸ் இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று ஃபைல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இங்கே வந்து ரெட் கலர்லையோ இல்லைனா காட்டும், ரெட் கலரில் காட்டும் இது ஃபைல் பண்ணிட்டு. இப்போ நம்ம இந்த சரி, இப்போ நம்ம இந்த கிளைண்ட்டுக்கு வந்து எல்லா மாதமும் ஃபைல் பண்ணியிருக்கனால இது எல்லாமே கரெக்டாக க்ரீன் வந்து நம்மளுக்கு வந்து காமிக்குது. அப்டேட் நீங்கள் கீழே வந்தோன்னா ரிட்டர்ன் டேஷ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேஷ்போர்ட், நீங்கள் ரிட்டர்ன் டேஷ்போர்டுன்னு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி உங்களுக்கு உங்களோட லெஜரோட பேலன்ஸ் வந்து காட்டும். அது பேலன்ஸ் பின்னாடி வந்து டேட் இருக்கும். இப்போ நம்ம இன்னைக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கறதுனால இன்னைக்கு டேட் காமிக்குது. இன்னைக்கு டேட் வந்து 28/3/2024. இதில் வந்து ஃபர்ஸ்ட் டேபிள் இருக்குல்ல, அது வந்து எலக்ட்ரானிக் லைபிலிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ரிட்டர்ன் ரிலேட்டட். பட் இது வந்து என்னன்னா, இப்போ நம்ம வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியது ஏதாவது இருந்தா, அதாவது போன மாதம் பட் ஒருத்தவங்க வந்து ஜிஎஸ்டிஆர் ஃபைல் பண்றாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்துருக்கு, அவங்க வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணலை, அது அப்படியே விட்டுறாங்க. சப்போஸ் அந்த மாரி இருக்கிற அமௌண்ட்டாக இருந்தால் கூட இதில் காமிக்கும். அந்த மாதிரி அமௌண்ட் இருந்தால் அது எப்படி பிரிச்சு காமிக்கும்னா, ஐஜிஎஸ்டியில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கு, சிஜிஎஸ்டியில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கு, எஸ்ஜிஎஸ்டியில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கு, அதுக்கப்புறம் செஸ் இதில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண வேண்டியது அது உங்களுக்கு வந்து பிரிச்சு காமிக்கும். இந்த டேபிள் வந்து நீங்கள் வந்து பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணலை அந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து காமிக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து லேட்டாக ஃபைல் பண்ணீங்கன்னா அந்த லேட் ஃபீன்னு ஒன்று போடுவோம். நீங்கள் கரெக்டாக ஜிஎஸ்டிஆர் 1 இருந்தீங்கன்னா 11ஆம் தேதிக்குள்ள ஃபைல் பண்ணிடணும். ஜிஎஸ்டிஆர் 3B வந்து 20க்குள்ள ஃபைல் பண்ணி ஆகணும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நீங்கள் லேட்டாக ஃபைல் பண்ணீங்கன்னா அதுக்கு லேட் ஃபீன்னு ஒன்று போடுவோம். அந்த லேட் ஃபீ வந்து நீங்க சப்போஸ் கட்டாம இருந்தீங்கன்னா அதுவும் இதுல வந்து காமிச்சிடும், லேட் ஃபீ. அதுக்கப்புறம் சில வந்து பெனால்ட்டி போடுவோம். நீங்க வந்து டாக்ஸ் கரெக்டாக நீங்கள் வந்து ஐடிசி வந்து கிளைம் பண்ணதை விட அதிகமாக கிளைம் பண்ணீங்க, பட் இல்லைனா நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது 1-2 பில்லை வந்து விட்டுட்டு ஃபைல் பண்ணிட்டீங்க, அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்து அதை ஜிஎஸ்டி ஆஃபீஸருங்க யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னா நீங்கள் கட்ட வேண்டிய பெனால்ட்டி அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த டேபிளில் தான் பட் அவங்க வந்து காமிப்பாங்க. அதுக்கு தான் இந்த டேபிள். ரெண்டாவது டேபிள் வந்து கேஷ் லெட்ஜர் சொல்லுவாங்க. இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் லெட்ஜர். இந்த அமௌண்ட் என்னென்ன வரும்னா, பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிசிஎஸ் அமௌண்ட்னு சொல்லுவாங்க. அந்த டிசிஎஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா, அதாவது டிசிஎஸ் அமௌண்ட் இருந்தது, நீங்க டோட்டல் சேல்ஸ்ல 1% வந்து டிசிஎஸ் அமௌண்ட் கொடுப்பாங்க. இது மேக்ஸிமம் யாருக்கு நல்லா தெரியும்னா இந்த இ காமர்ஸ் செல்லர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இது வந்து மாசம் வரும். இப்போ வந்து சரி, இப்போ வந்து பட் இந்த கிளைண்ட் வந்து இவர் வந்து அமேசான், ஃபிளிப்கார்ட் பட் அது மூலியமா இவர் வந்து சேல்ஸ் பண்றாரு. பட் அதனால இவருக்கு வந்து மாசம் டிடிஎஸ் இல்லை, அதுக்கப்புறம் டிசிஎஸ் வந்து பட் இவங்களுக்கு வந்து மாசம் வந்து கரெக்டாக பிடிப்பாங்க. அதை நம்ம வந்து ஃபைல் பண்ணி கிளைம் பண்ணணும். அந்த டிசிஎஸ் அமௌண்ட் வந்து எப்படி ஃபைல் பண்ணுறாங்க உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து நான் அதை போட்டு காமிக்கிறேன். அதுதான். பட் அந்த மாதிரி டிடிஎஸ் அமௌண்ட் உங்களுக்கு வர மாரி இருந்தா கரெக்டாக கிளைம் பண்ணா அந்த அமௌண்ட் இதுல வந்து சேரும். பட் அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து பேமெண்ட் ஏதாவது பே பண்ணீங்கன்னா, பட் அதாவது நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நீங்க வந்து கரெக்டாக இன்டர்நெட் பேங்கிங்
கரெக்டா. பட் இன்டர்நெட் பேங்கிங் மூலியமா போய் தான் நீங்க வந்து பே பண்ணுவீங்க. அப்ப பட் சரி, நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வந்து 1000 rupees பே பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா நீங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1500 வந்து நீங்க வந்து பே பண்ணிடுவீங்க. அப்ப அது வந்து என்ன பண்ணுனா, பட் அதுக்கு தேவையான டாக்ஸ் அமௌண்ட் மட்டும் பே பண்ணிட்டு கரெக்டா மீதி இருக்கிற 500 வந்து இந்த கேஷ் லெட்ஜர்ல காமிக்கும். இந்த கேஷ் லெட்ஜர்ல காமிக்கும். அந்த 500 வந்து ஐஜிஎஸ்டி அமௌண்டா இருந்தா ஐஜிஎஸ்டில காமிக்கும். சிஜிஎஸ்டி அமௌண்ட் இருந்தா சிஜிஎஸ்டி காமிக்கும். எஸ்டி அமௌண்ட் இருந்தா எஸ்டி அமௌண்ட்ல காமிக்கும். இதுவே செஸ்ஸா இருந்தா செஸ்ல காமிக்கும். இந்த மாதிரி டிடிஎஸ் அமௌண்ட் இருந்தா இதுல காமிக்கும். அதுவும் இல்லாம நீங்க உங்களோட அமௌண்ட் டாக்ஸ் அமௌண்ட் நீங்க பட் எக்ஸ்ட்ரா பே பண்ணிருந்தாலும், இல்ல நான் வந்து அடுத்த மாசம் டாக்ஸ் எனக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வரும், அதுக்கு முன்னாடியே நான் வந்து ஜிஎஸ்டி போர்ட்டல்ல பேமெண்ட் பண்ணி நான் வச்சிருக்கேன், அந்த மாதிரி நீங்க பே பண்ணா கூட அந்த மாதிரி அமௌண்ட் வந்தா கூட கேஷ் லெட்ஜர்ல வந்து காமிக்கும். இந்த கேஷ் லெட்ஜர் அமௌண்ட் வந்து நீங்க வந்து ஃபியூச்சர்ல ரீஃபண்டா கூட கிளைம் பண்ணிக்கலாம். ஆமா, இந்த கேஷ் லெட்ஜர் அமௌண்ட் வந்து நீங்க ஃபியூச்சர்ல வந்து ரீஃபண்டா கூட நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கேஷ் லெட்ஜர்ல இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நீங்க டாக்ஸும் பே பண்ணிக்கலாம். அதுதான் தேர்ட் ரோ வந்து எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் சொல்லுவாங்க. பட் இது என்னன்னா, பட் இப்போ உங்களுக்கு வர இன்புட் இருக்குல்ல, அந்த இன்புட் அமௌண்ட் எல்லாமே பட் இந்த இதுல தான் காமிக்கும். உங்களுக்கு வர டாக்ஸ் இன்புட் எல்லாமே இந்த அமௌண்ட்ல தான் காமிக்கும். பட் உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க, நீங்க வந்து ஜிஎஸ்டி பே பண்ணிட்டு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பீங்க. அந்த பர்டிகுலர் அமௌண்ட் என்ன ஆகும்னா, நீங்க ஃபைல் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை வந்து கழிச்சுக்கிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டை வந்து இந்த எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல வந்து அமௌண்டா காமிக்கும். அதாவது பேலன்ஸ் உங்களுக்கு இன்புட் இவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படின்னு இந்த அமௌண்ட்டை காமிக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த கிளைண்ட்டுக்கு வந்து இந்த கிளைண்ட்டுக்கு வந்து 800 அமௌண்ட் வந்து கிரெடிட் லெட்ஜர்ல காமிக்குது. இந்த 800 வந்து நம்ம அடுத்த மாசம் டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது இதை வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இந்த கிரெடிட் லெட்ஜரை வந்து சிஜிஎஸ்டி அமௌண்ட் நீங்க ஏதாவது பே பண்ண வேண்டும்னா அதுக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். எஸ்ஜிஎஸ்டி அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டியதுன்னா நீங்க அதுக்கும் நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஐஜிஎஸ்டி அமௌண்ட்ல இருக்கிறது சிஜிஎஸ்டிக்கும் கிளைம் பண்ணிக்கலாம், எஸ்ஜிஎஸ்டி இருக்கும். பட் அந்த மாசத்துக்கு வந்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். அதுதான் இது வந்து கேஷ் லெட்ஜர்னு உங்களுக்கு வந்து இதுல வந்து காமிக்கும். ரெண்டாவது வந்து லாஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் கிரெடிட் ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட். பட் இது என்னன்னா, நீங்க வந்து ஒரு மாசம் வந்து ஃபைல் பண்ணிட்டீங்க, டாக்ஸ் எல்லாம் அதுக்கு வந்து பே பண்ணிட்டீங்க. ஆனா நீங்க வந்து ஃபைல் பண்ண அப்புறம் தான் தெரியுது நம்ம வந்து தப்பா வந்து ஃபைல் பண்ணிட்டோம். நம்ம வந்து போடுற பில்ல வந்து அதிகமா பில்லு போட்டு அதிகமா டாக்ஸ் கட்டியிருப்போம். அது வந்து நம்ம அடுத்த மாசம் வந்து கரெக்டா அமெண்ட்மெண்ட் சொல்லுவாங்க, அதாவது ரிவர்ஸ் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க பண்ணி நீங்க கட்டின டாக்ஸை வந்து நீங்க வந்து கரெக்டா கட்டின டாக்ஸை வந்து கரெக்டா ரிவர்சல் வாங்கிடுங்க. அந்த அமௌண்ட் வந்து இந்த ரீக்ளைம்டு ஸ்டேட்மெண்ட் அமௌண்ட்ல வந்து காமிக்கும். இப்போ பட் இந்த கிளைண்ட்டுக்கு அந்த மாதிரி எந்த இதுவும் வரல, நம்ம மாசம் கரெக்டா ஃபைல் பண்றதுனால அந்த அமௌண்ட் வந்து காமிக்கல. சப்போஸ் நம்ம வந்து இவருக்கு வந்து தப்பா ஃபைல் பண்ணிட்டு அடுத்த மாசம் வந்து அமெண்ட்மெண்ட் போட்டு அதை வந்து கரெக்டா ரிவர்ஸ் பண்ணா நம்ம எவ்வளவு அமௌண்ட் கரெக்டா ரிவர்ஸ் பண்ணிருக்கோமோ அந்த அமௌண்ட் இதுல வந்து காமிக்கும். இப்போ இதுதான் லெட்ஜர் கேஷ் பேலன்ஸ்னா. பட் இதுதான் இந்த கரெக்டா எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர், இந்த ரெண்டு காலத்துல இருக்கிற அமௌண்ட்டும் நீங்க வந்து டாக்ஸ் கட்டும் போது இதை வந்து நீங்க கரெக்டா முழுசா பயன்படுத்தி நீங்க வந்து டாக்ஸ் வந்து பே பண்ணிக்கலாம். கரெக்டா இதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணலனா கூட நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நீங்க கரெக்டா கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா எக்ஸல் ஃபார்மேட்ல உங்களுக்கு வந்து இது வந்து டவுன்லோட் ஆயிடும். நீங்க வந்து அந்த கரெக்டா எக்ஸல் ஃபார்மேட்ல நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி கூட உங்களோட அக்கௌண்ட் ஒர்க்குக்கு வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஷார்ட் இன்ஃபர்மேஷன். அடுத்த வீடியோல இன்னொரு இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம். தேங்க்யூ.